ஆமா இல்ல வந்து இந்த இடத்துல நான் பாத்துக்கிறேன் தம்பி உன்னை சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லப்பா. உங்க அம்மா அப்பாவை சொல்லணும். நீ படிச்சு முடிச்ச உடனே லட்சக்கணக்கில் கடனை வாங்கி உனக்கு வண்டி வாங்கி கொடுத்தா நீ ரோட்ல நடமாட முடியல. இதுல லீவ் வேற விட்டாங்க, பிள்ளைங்க எல்லாம் ரோட்ல நின்றுட்டு இருக்குது. நீ போன்ல பேசிட்டு 2 பேர் நடந்து வந்துருக்காங்களே, வண்டியில போறியே ஒரு ஆறு அடிக்கணுங்கிற அக்கறல ஆறு ஒர்க் ஆகாதுண்ணே. பிரேக் பிடிக்க வேண்டியதானே பிரேக்கும் ஒர்க் ஆகாதுண்ணே. அப்ப வாய் திறந்தாது சொல்ல வேண்டியதானே, ஓரமா போன்னு சொல்ல வேண்டியதானே. அதான் போன் பேசிட்டு இருந்தேன், எப்படி வாய் திறந்து சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்லிருக்காங்க போன் பேசாதீங்க, வீட்டுல குளிக்கும் போது போன் பேசுறீங்க, சாப்பிடும் போது போன் பேசுறீங்க, தூங்க போன் பேசுறீங்க, வெளியில வரும்போது போன் ஆஃப் பண்ணி வச்சு வர வேண்டியதானே. இல்லனே ஒரு முக்கியமான கால். என்ன முக்கியமான கால்? 3வது லவர் கால். 3வது லவர் 4வது லவர்ன்ட்டு ஒரு வாரமா நின்னு பேசிட்டு போனோம்ல. எத்தனை இடங்கள போர்டு போட்டுருக்காங்க, எத்தனை டிராபிக் போலீஸ் நின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஹெல்மெட் தலையில போடுங்க, போன் பேசிட்டு போகாதீங்கன்னு சொல்றாங்க. எத்தனை ஆக்சிடென்ட் ஆகுது, அதெல்லாம் பார்த்தா கூட திருந்த மாட்டீங்களா? சார்ண்ணே நான் சாரி பூடின்னுகிட்டு கண்டிப்பா ஹெல்மெட் எல்லாம் போட்டுறேனே. வண்டி ஓட்டினா சைலண்ட்ல போட்டுறேனே. இப்போ ஒன்னும் ஆகல, பரவாயில்ல. ஏதாச்சும் ஆயிருந்துன்னா புரியுதுண்ணே. சார்ண்ணே நீ மட்டும் இல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி வை, இனிமே போன் பேசிட்டு போகாதீங்க, ஹெல்மெட் போட்டுட்டு போங்கடான்னு. சரியா? கண்டிப்பா சொல்றத கேளுங்கடா, முதல்ல விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க. சரிங்க. நீ வா. அந்த டிக்கெட் எடுத்துமா? ஏய், இன்னும் பேசிட்டு இருக்க. அண்ணே சார் இந்த கட் பண்ணிட்டேன்.